தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. பிரதோஷ வழிபாடு என்பது சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதியில் பிரதோஷ நாள் வருகிறது. அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு 3 நாட்களுக்கு முன் வரும். ஒவ்வொரு மாதமும் 2 பிரதோஷ தினங்கள் வரும். திரையோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலம் என்கிறோம். பொதுவாக பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் வைத்து திருப்பார்கடலை கடைந்தனர். தேவர்களும் அசுரர்களும் இரு பக்கமும் நின்று இழுக்க மலையில் உடல் அழுந்தி ஏற்பட்ட வலியால் வாசுகி பாம்பு பெருமூச்சு விட்டது. அது விஷமாக மாறி கடலில் கலந்து ஆழகால விஷமாக வெளிப்பட்டது. பிரபஞ்சத்தையே அழிக்கும் ஆற்றல் கொண்ட ஆழகால விஷத்தால் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டன. இதனையடுத்து உலகை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அருந்தினார். அந்த விஷம் உடலில் இறங்காமல் இருக்க சிவபெருமான் கழுத்தின் தொண்டை பகுதியை பார்வதி தேவி அழுத்தி பிடித்தார். இதனால் விஷமானது சிவபெருமானின் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. சிவபெருமான் கழுத்துப்பகுதி நீல நிறமாக மாறியது. இதன் காரணமாகவே சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். விஷத்தின் வீரியம் காரணமாக சற்று மயங்கிய நிலையில் இருந்த சிவபெருமான் விழித்துக்கொண்டு தன் வாகனமான நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடினார். அவ்வாறு நடனமாடிய நேரத்தை தான் பிரதோஷ நேரமாக கணக்கிட்டு வழிபடுகிறோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை என்று சொல்லப்படுகிறது. எனவே சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கிவிட்டு சிவபெருமானை வழிபட்டால் சகல நன்மைகளும் வந்து சேரும். பொதுவாக பிரதோஷ தினத்தில் 30 முக்கோடி தேவர்களும் பிரம்மா மற்றும் விஷ்ணுவும் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். எனவே அந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டு வாழ்வில் உள்ள துன்பங்களை போக்கிக் கொள்ளலாம். பிரதோஷ தினத்தில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீறு அணிந்து சிவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம ஓதி வழிபடுவது சிறந்தது. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சனி பிரதோஷம் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களில் சந்திரசேகரன் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் 3 முறை வலம் வருவார். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் செய்யப்படும் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். சிவபெருமானை நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு இடையே தரிசிப்பது சிறப்பாகும். சனி பிரதோஷம் அன்று விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கு உண்டாகும். வறுமை நீங்கி வசந்தம் உண்டாகும். பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் முழுவதும் ஆலயம் சென்ற பலன் கிடைக்கும். அதே வேளையில் சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்று வழிபட்டால் 5 ஆண்டுகள் ஆலயம் சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.